அனைவருக்கும் வணக்கம். படையன் சீரியல் இன்னைக்கு என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். கதிர் கூட வந்து ஒருத்தவங்க காரை வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ கதிரும் மதுரைக்கு வரைக்கும் போயிருக்காங்க. பட் அங்கே ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் ஏறுறாங்க. அவங்க அப்பா வந்து கதிர்கிட்டக்க அவருடைய லைசன்ஸு ப்ளஸ் அந்த காரோட ஃபோட்டோ, நம்பர் பிளேட் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. அந்த பொண்ணுமே கதிர் கூட காரில் கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பார்த்தா ரெண்டு பாய் ஃப்ரெண்டு மட்டும் தான் வராங்க. பட் அந்த 2 பாய் ஃப்ரெண்டுமேவும் நிறைய பேர் கேர்ள்ஸ் வராங்க. எல்லாம் சேர்ந்து தான் போகணும்னு பிளான் பண்ணதை வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லி அவங்கள வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. பட் அவங்க வந்து யாருமே வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு இவங்க ஒரு ஆளை மட்டும் தான் கூட்டிகிட்டு போகிறதா பிளான். ஸோ காரில் ஏறிடுறாங்க. எங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. அவங்களும் உனக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மதுரைக்கெலாம் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதே எப்படி கவிதா, நிவிதா எல்லாருமே மதுரைக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நிஜமாக தான்ப்பா, அவங்க எல்லாமே உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா அது என்ன சர்ப்ரைஸ் எதுக்கு அப்படிங்கிறாங்க. அட வா, நீ அங்கே வா போகலாம் அப்படின்ட்டு போகிற வழியில் ஒரு கடை இருக்குது. கடையில் வந்து திங்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. உனக்கு எது வேணுமா அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி, இவங்க 2 பேர் போய் வாங்க போகிறாங்க. ஆனால் வந்து கதிர்கிட்ட பேசுகிறாங்க. ஏங்க இவங்க யார், நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இவங்க காலேஜில் என் கூட படிக்கிறவங்க தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படி பிஹேவ் பண்ணவே இல்லை. இந்த வட்டம் தான் என்னமோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக பேசுகிறாங்க. ஒரு மாதிரி டச்லாம் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. மற்ற கேர்ள் ஃப்ரெண்டும் வரதா இருந்துச்சு 3 பேர். மொத்தம் 6 பேர் பிளான் போட்டோம். ஆனால் அந்த 3 பேர் காணோம். கேட்டால் மதுரையில் இருக்க தான் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவசியம் இவங்க கூட மதுரைக்கு போய் ஆகணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை, அப்போலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. என்னை பத்திரமா எங்கள் வீட்டில் விட்டால் போதும். ஆனால் இவங்ககிட்ட எப்படி பண்ணுறது, இவங்க அதை எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் இந்த மேட்ரு அப்படின்னு சொல்லிடுங்க. சரி, நான் அவங்கள காரில் ஏறி உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு பேசுகிறாங்க. சரி, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே, அவங்களாம் வர மாதிரி எனக்கு தெரியலையே. ஸோ அவங்க வரமாட்டாங்க தான், நான் கன்ஃபார்ம் அவங்க வரல தானே. இதுக்கு இப்போ பார்த்தாலும் நீ இதாக பேசிக்கிட்டே இருக்க தொண்ணு காலேஜில் எவ்வளோ ஜாலியாக பேச, அது மாதிரி ஜாலியாக பேச, இப்போ வந்து நம்ம நைனிங்கிற அப்படின்ட்டு அவங்க ஷோல்டர்லாம் டச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போலாம் புதுசாக பேசுனே, கமான் டி அப்படிங்கிறாங்க. என்ன டீ போட்டுலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்ற மூலமா, அதனால் இதான் நல்லாயிருக்கும். சரி, நம்ம அப்படியே மதுரை வரையும் போயிட்டு மதுரையிலேருந்து இந்த காரை கட் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு கார் அங்கேருந்து பிடிப்போம். அங்கேருந்து கொடைக்கானல் ட்ரிப்பு போகலாம் அப்படிங்கிறாங்க. கொடைக்கானல் அதெல்லாம் வேண்டாம், எங்கள் டேடி என்னை இது விட்டதே ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் எங்கள் டேடி அலோவ் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சின்ன பிரச்சனமாக ஆப்பாட்ட கேட்கணும், ஆட்டுக்குட்டிகிட்ட கேட்கணுன்ட்டு, வா கமான் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் கூட வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணுங்க, என்னை எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. டேய் பாருடா, அவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சாண்டா அப்படின்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறான். ஆமாம், இனிமேல் வட்டம் ரொம்ப ஓவராக மறைக்க வேண்டாம். ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல, நம்ம 3 பேர் மட்டும்தான் இந்த ட்ரிப்பில், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஒன்றெல்லாம் நினச்ச நேரத்துக்குலாம் வீட்டுக்கு விட முடியாது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கையெல்லாம் போட்டு பணஞ்சிக்கிட்டு ஐயோ என்ன பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. கதிர் இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டே தான் இருக்காரு. நான் பார்த்துக்கிறேன், என்ன ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஸோ கதிர் வந்து வண்டி ஆஃப் பண்ணிடுறாரு. திருப்பி ஸ்டார்ட் எடுத்து பார்க்குறாங்க. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஹலோ என்ன ப்ரோ, என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது, நீங்கள் வந்து கஸ்டமர் உங்ககிட்ட கேட்கக்கூடாது, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ப்ரோ என்ன அப்படிங்கிறாங்க. பேட்டரி வந்து ப்ராப்ளம் போலுக்கு, அதனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, வண்டி கொஞ்சம் தள்ளினா போதும் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஓ, உங்களை ஓட்ட வண்டியில் ஏறுறதுக்கு எங்களுக்கு வந்து இந்த இது வேலை வேறையா அப்படின்னு ஒரு பையன் கேட்குறான். டேய் நம்மளுக்கு அந்த வேலை முக்கியம் இல்லைடா, நம்மளுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது மதுரையில், அதை முடிப்போம்டா, வா கார் தானே தள்ளணும், வாடா வா சிவா நம்ம போய் தள்ளுவோம் அப்படின்ட்டு காரை தள்ளுறாங்க. கார் தள்ளிட்டு இருக்கும்போது கதிர் வந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சல்லுன்னு எடுத்துகிட்டு போயிடுறாரு. டே நில்றான்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க, கேட்கவே இல்லை. ஸோ அவங்க அடுத்து கொஞ்சம் தூரம் கழிச்சு வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஃபோன்லாம் போட்டு பேசுகிறா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபோனில் வந்து ட்ரிப் எல்லாம் கேன்சல் சொல்லி வந்து இந்த மாதிரி ஏமாற்றிருக்காங்க, நல்ல வேலை இவங்கிட்ட வந்து என்னை காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு காரை எல்லாம் கொண்டு போகிறாங்க. அப்போ நைட் ஆயிடுது, இருட்டிடுது. ஸோ ஒரு வீட்டுக்கிட்ட அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்டக்கே போயிடறாங்க. அண்ணா இங்கே நிப்பாட்டுங்க, நானே ஏம்மா என்னப்பா எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் வீட்டுக்கிட்ட போய் அப்பாவுக்கு நேரம் வாசலுக்கு மாதிரி நிப்பாட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, காலையிலையும் யாரும் இல்லாமல் போனேன், இப்போயும் யாரும் இல்லாமல் காரில் நீ மட்டும் வர்றேன்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து நிறைய கொஷின் மேலே கொஷின் கேட்பாரு. நான் இங்கேயே முக்கிலே இறங்கிக்கிறேன், கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெருமுனையில் இறக்கி விட்டாங்க, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னுங்கிறாங்க. ஏங்க பரவாயில்ல, நான் அங்கேயே நிப்பாட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் வீடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறாங்க. அப்போனா இந்த விஷயம் நிறையா நடந்துச்சு, இதை எதுவும் வீட்டில் சொல்லலையா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் எதுவும் சொன்னேன்னா அடுத்து என்னை காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க, ப்ளீஸ் நான் நீங்களும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. எதுக்குங்க ரூபான்னு. இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான், நாங்கள் அமௌண்ட் எல்லாம் ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் நாங்கள் பேசணும். ஆனால் இப்போ யாரும் வரலன்னு ஆகிப்போச்சுல, அதனால் என்னால் எவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது, இது வாங்கிக்கோங்க ப்ளீஸ்ங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு கதிர் அந்த காசையும் வாங்கலை. சரி ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு அந்த பொண்ணு போயிடுறா. அடுத்து கதிர் வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து தங்கமயில் வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வீட்டில் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலைக்கு போகிறாங்களா, நீ ஒரு வேலைக்கு போமான்னு அவங்க மாமனார் சொன்னார். ஒரு வெளியே மாமனார் தெரிஞ்சவங்க மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சர் வேலைக்கு பேசியிருக்காரு. வீட்டிலே வந்து சொல்லிட்டாரு, மயிலை கூட்டிகிட்டு நீ ஸ்கூலுக்கு போய் இன்டர்வியூ என்ன ஏதுன்னு கேட்டு அட்டன் பண்ணிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. இவரும் மயிலை கூட்டிகிட்டு போகிறாரு. பைக்கில் போகும்போதே மயில் வந்து எனக்கு வேலைக்கு போல இஷ்டம் இல்லை அப்படிங்கிறாங்க. அவரும் வந்து சரண் கேட்குறாங்க, நீ வந்து வேலைக்கு பண்ண டீச்சர் மாதிரி வந்து என்ஜாய் நல்லா சிரிச்ச முகத்தோடு நல்லா சொல்லி கொடுக்குற டீச்சராக இருப்பி, இல்லாட்டினா ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர்
டீச்சராக இருப்பியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரொம்ப முக்கியம் இது வேறு அப்படின்ட்டு பேசாமல் இருக்காங்க மயில். என்ன மயில் பேசாமல் இருக்கேன்னு, என்னம்மா என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ மயில் நீ ஸ்ட்ரிக்டாக இருப்பியா இல்லை ஜாலி டீச்சராக இருப்பியா அப்படிங்கிறாங்க. எனக்கு வேலைக்கு போகிறலாம் பிடிக்கல, நான் வீட்டில் இருந்து நல்லா சமைச்சு போடணும், வீடெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிடணும், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தால் உங்களை இருந்து நம்ம ஆசையோடு வரவேற்கணும், எனக்கு அதான் பிடிச்சிருக்கு மாமா அப்படிங்கிறாங்க. அட என்ன மயில் பழைய காலத்தால் மாதிரியே பேசிகிட்டு இருக்கே, எனக்கு டீச்சரோட புருஷன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ கெத்து எவ்வளோ மரியாதை இருக்குது தெரியுமா. அதுவும் எல்லா குழந்தைகளுக்கும் டீச்சராக வரவங்க எல்லாருமே ஒரு தேவதை. எனக்கு தேவதை மாதிரி ஒரு மிஸ் வந்தாங்க, அவங்க பேர் வள்ளி தெரியுமா, இன்னமும் நான் மைண்டில் வச்சுருக்கேன். அது மாதிரி நீ குழந்தைங்களுக்கு எடுத்தீங்கன்னா அந்த உன்கிட்ட படிக்கிற பசங்க எல்லாருமே உன்னை லைஃப் லாங்காக உன்னை ஏமாச்சுப்பாங்க தெரியுமா, அது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படி இப்படிங்கிறாங்க. ஐயோ இவர் வேறு நம்ம எங்கன்னா பண்ணாலும் இவர் எங்கிட்டனாலும் சுற்றி சுற்றி நம்மளே அணைக்கிட்டு போட்டு வச்சுறாரு அப்படிங்கிறாங்க. கடைசி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, கரஸ்பாண்டை பார்த்து பேசுகிறாங்க. பாண்டியன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமானவர், அவர் என்கிட்ட எந்த விஷயம்னு சரி வேணும்னு கேட்டதே இல்லை, இப்போ தான் முத கேட்குறாரு. இங்கே எங்கள் ஸ்கூலில் வந்து ஜாப் வேகன்சி இல்லை தான், ஆனால் அவர் கேட்டிருக்காரே அப்படிங்கிறாங்க. மயில் வந்துட்டு அப்பாடா வேலை இல்லைன்னு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி சர்டிஃபிகேட் எங்கே அப்படிங்கிறாங்க. சர்டிஃபிகேட் இல்லை சார் அம்மா வீட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கான்னு, இல்லை சார் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ இல்லையான்னு யோசிக்கிறாரு. ஒன்று தங்கமயில் வந்துட்டு சர்டிஃபிகேட்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அதனால் கண்டிப்பாக வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்காங்க. சரி பரவாயில்ல பாண்டியன் கேட்டுட்டாரே, அதுக்காக நான் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு உங்களை கொடுத்து தான் ஆகணும், அதனால் நீங்கள் திங்கக்கிழமை வந்துருங்க அப்படின்னு. திங்கக்கிழமை எதுக்கு சார் அப்படின்னு மயில் கேட்குறாங்க. வேலைக்கு தான் அப்படின்னு. வேலைக்கா நீங்கள் தான் வேகன்சி இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு மயில் ஷாக் ஆகுறாங்க. சொன்னேம்மா பாண்டியன் எனக்கு எவ்வளோ பழக்கம், அவர் கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா, ஃபஸ்ட்டு இப்போதைக்கு சின்ன கிளாஸ் கேடுங்க, அதுக்கப்புறம் போக போக பெரிய கிளாஸ்க்குலாம் வேகன்சி இருந்துச்சுன்னா உங்களை நான் மாற்றி விட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே வாங்க அப்படிங்கிறாங்க. அவர் சரண் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ஹாப்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அவர். என்ன மயில் உன் மூஞ்சில் ஒரு சந்தோஷத்தையே காணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சந்தோஷத்தில் என்ன பேச ஏது பேசுனே தெரியல, அதனால தான் ஒரு மாதிரி திகச்சு போய் நிற்கிறேன் மாமா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா சரி வா மயில் போகலாம், நான் வந்து சந்தோஷமான விஷயத்த போய் அப்பாட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு அவரும் கிளம்பிடுறாரு. வீடை கட்டுறாங்க. ராஜி வந்து உள்ள ரூம்குள்ளே வராங்க. கதர் உட்காந்துருக்காரு. ஆனால் மொபைல் சார்ஜ் போடலான்னு வந்தேன், நான் உன்ட்ட ஒன்றுமே கேட்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை கேட்கல, காஃபி எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு காஃபி எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஷுவராக வேண்டாமா அப்படிங்கிறாங்க. வேண்டான்னு கதர் சொல்கிறாரு திருப்பி. சரி வேண்டாட்டினா போ அப்படின்ட்டு ராஜி வந்து மொபைலில் சார்ஜ் போட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க. அவருக்கு ஃபோன் வருது. யாருன்னு பேசுனா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா அந்த மாதிரி நகையை காணான்னு கொஞ்சம் திருடுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, அந்த நகையை திருடு போனவன் வந்து நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. கதிர் வந்துட்டு இப்போவா நாளைக்கு வரட்டுமா மேடம் அப்படிங்கிறாரு. என்னங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மேலே ஈஸியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இப்போ என்ன வரணும்னு சொன்னால் நாளைக்கு நாளைன்னு சொல்லி நாளை கடத்துறீங்க, இப்போயே வரணும் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் கோமா பேசிட்டு வச்சிடுறாங்க. ஐயோ இது வேறு அப்படின்ட்டு கதிர் வந்து யோசிச்சுட்டு சென்ட்டு அனார் அப்படியே வெளியில் போகிறாரு. பார்த்தா பாண்டியன் பழனி அங்கே சேர்ந்து அரசு எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவர் அப்படியே கிச்சனுக்கு போகிறாரு. கிச்சன் போயிட்டு ராஜி பக்கத்தில் நிற்கிறாங்க. அது மீனா பார்த்துறாங்க. மீனா பார்த்துட்டு ஷ் அப்படின்னு ரொம்ப அமைதியாக இருக்காங்க. ஓகே ஓகே அப்படின்னு மீனா ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அடுத்து ராஜி பக்கத்தில் வந்து கரண்டி வச்சு இடிச்சிட்டு அங்கே பாரு ராஜி அப்படின்ட்டு மீனா கட்டுறாங்க. ராஜியும் பார்த்துட்டு சத்தமாக கேட்குறாங்க. என்ன காஃபி வேணுமா, அதான் ரூமுக்கு வந்து காஃபி கேட்டு நீ தான் தூங்குற வேண்டான்ட்டி, இப்போ என்ன காஃபி இப்போ உனக்கு காஃபி வேணுமான்னு ராஜி கேட்கவும் கோமதி வேறு அதை கேட்டுறாங்க. என்னடா காஃபி என்ன என்கிட்ட கேட்க வேண்டியது என்ன, இதுக்கடா அவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க, நான் போட்டு தரேன்டா அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா எனக்கு காஃபியில் இப்போதைக்கு வேண்டாமா அப்படிங்கிறாங்க. வேறு என்ன வேணும் அப்படின்னு கோமதி கேட்கவும் உடனே மீனை பக்கத்துட்டு அவங்களுக்கு ராஜி வேணும் அப்படிங்கிறாங்க. ராஜியா அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வேறு அப்படி சமாளிக்கிறாரு. ராஜி வா என் கூட அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. எங்கன்னு சொன்னால் அவர் வாவேன் அப்படிங்கிறாங்க. என்னடா அவளை எங்கடா கூட்டிகிட்டு போகிற இந்த நேரத்தில் அப்படிங்கிறாங்க. அது அம்மா நாங்கள் 2 பேர் வெளியில் போகிறோம் அப்படிங்கிறாங்க. அது வெளியிலையே எதுக்கு எங்கன்னு, அது அம்மா சாப்பிட போகிறோமா டின்னருக்கு அப்படிங்கிறாங்க. நிஜமாவாடா அப்படியா சரி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு பக்கத்தில் நிஜமாவே நீ சாப்பிட்றதா அவளை கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வேறு எதுக்கு அப்படின்னு கதை கேட்குறாங்க. ராஜி திருத்தணும் முழிக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கா வெளியிலையா என்ன புதுசா அப்படின்னு திருத்தணும் முழிக்கிறாங்க. என்ன நின்று பார்த்துக்கிட்டே இருக்க, கிளம்பு போ அப்படிங்கிறாங்க. மயில் வேறு பக்கத்தில் இருக்காங்க. ஐயோ தம்பி உங்களுக்கு எல்லாம் சேர்த்து தான் சமைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சமைச்சா என்ன, அதை நம்ம இன்னொரு நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்டுக்கிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வெளியில் போகிறேன் போயிட்டு வட்டோம்னு. ஆனால் வெளியில் மாமா இருக்காங்களே, மாமா கிட்ட எப்படி பெர்மிஷன் வாங்குறதுனே அதை நான் பார்த்து பேசிக்கிறேன் அவர் அப்படின்ட்டு நீ வாடா அப்படின்ட்டு ராஜி கதிர் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த அடுப்பு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் ஆஃப் பண்ணிடுறாங்க அடுப்பை. ஆனாலும் வெளியில் போகிறாங்க. பாண்டியன் கிட்ட போயிட்டு ஏங்க நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் என்ன எதுன்னு சொல்லி கேட்கக்கூடாது, தடுக்கவும் கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லவும் கூடாது, நீ என்னடி மொட்டைக்கட்டே அது இதுன்னு சொல்லிட்டு போகக்கூடாதுங்கிற தடுக்கக்கூடாதுங்கிற என்னத்தான் அப்படிங்கிறாங்க. இல்லை கதிரும் ராஜியும் வெளியில் போகிறாங்களா டின்னர் சாப்பிட்றதுக்கு, அதனால் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னடி என்னென்ன சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
அவங்க அப்பா ஒன்றும் சொல்ல, சரி போன்னு சொல்லிட்டாங்கன்னா, "நீங்க போங்கடா போங்கடா உங்களுக்கு நேரமாச்சுன்னு" அவங்க 2 பேரும் பத்தி விட்டுறாங்க. ஏய் என்ன கோமதி என்ன நைட்டெல்லாம் விடிய விடிய கார் ஓட்டிட்டு இருக்கான். கார் ஓட்டிட்டு வந்து காச ஒரே நாள்ல போய் சாப்பிட போறோங்கிற பேர்ல கறியாக்க சொல்லுறியே அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா இந்த மாரி நீங்க ஏதாவது பேசுவீங்க. அதனால தான் நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே அவங்கள 2 பேரும் அனுப்பி விட்டுட்டேன். என்னைக்கோ ஒரு நாள் கூட்டிட்டு போறான். அதனால என்ன அப்படிங்கிறாங்க. இது என்ன புது பழக்கமா இருக்கு? இது என்ன திடீர்னு வேற போறாங்க அப்படின்னு பழனி கேட்குறாங்க. டேய் அவங்க திடீர்னு போனா உனக்கு என்ன? திடீர்னு போகாம இருந்தா உனக்கு பேசாம இரேன்டா. ராஜி, கதிர் இப்பதான் மொத வெளியில போறாங்க. அதுக்கு ஏன்டா இதுங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, செந்தில் படத்துக்கு போனாங்க. அவங்க வந்து கொடைக்கானல் கூட போயிட்டு வந்தாங்க. இவங்க மயிலும் சரவணனும் சென்னைக்கு போனாங்க. இவங்க எங்கேயுமே கல்யாணம் ஆனது போனதே இல்லைல்ல. இப்பதான் மொத கூப்பிடுறாங்க. போயிட்டு வரட்டுமே. அப்பா எப்படியோ சரி பிடிக்காம கல்யாணம் பண்ணாங்களே இது எப்படி இருப்பாங்களோ என்னமோ ஏதோ நினச்சேன். ஒரு வழியா முருகா என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டப்பா அப்படிங்கிறாங்க. இதை எல்லாருமே கேட்டுறாங்க. அவங்களாட்டு உளறிடுறாங்க. பக்கத்தில் மீனா வந்துட்டு ஐயோ அத்தை உளறிட்டாங்களே அப்படின்ட்டு மீனா வந்து ஷாக் ஆகிறாங்க. எல்லாரும் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு என்னம்மா சொல்கிறீங்க? பிடிக்காத கல்யாணமா? அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு தானே போய் கல்யாணம் பண்ணாங்க. இதில் என்ன பிடிக்காத கல்யாணம் இருக்குது அப்படின்ட்டு செந்திலும் கேட்குறா, சரவணனும் கேட்குறாங்க. ஐயையோ நான் உளறிட்டேனா போச்சு போச்சு மீனா ஏதாவது சொல்லி சமாளியேன்னு இப்போ மட்டும் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. என்ன குமரி என்ன உளர்ற? அவனுக்கு என்ன பிடிக்காத கல்யாணம்? பிடிக்காம தான் திருச்செந்தூரில் உங்கள் 2 பேரை கூட்டிகிட்டு போய் அவளை வேற அங்கிட்டு வர சொல்லி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அப்படிங்கிறாங்க. அதுவாங்க அது வந்து அப்படின்னு கோமதி யோசிக்கிறாங்க. உடனே மீனான்ட்டு இப்போ வந்து நான் என்ன சொல்கிறது மாமா பிடிக்காத கல்யாணம்னா உங்களுக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க அதை தான் அத்தை சொன்னாங்க இல்லத்த அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு பிடிக்காமல் அவன் போய் கல்யாணம் பண்ணான்ல அதை தாங்க நான் சொல்கிறேன்னு. ஆமாம் அவன் இந்த ஒன்றை மட்டுமா எனக்கு பண்ணான் பிடிக்காமல் எனக்கு நிறைய பண்ணானே. சரி நீங்கள் போய் பிளேட் எடுத்து வைங்க நாங்கள் சாப்பாடு எடுத்து வைக்கிறோம் வாங்க நம்ம எல்லோரும் சாப்பிடப்போம் அப்படின்ட்டு அப்படியே ஏமாற்றிடுறாங்க. அத்தை நீங்கள் கொஞ்சம் இங்கே வர்றீங்களா அப்படின்ட்டு மீனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. ராஜி அவங்களும் போயிடுறாங்க. கதிர் கிட்டக்க சொல்கிறாங்க. ஏன்ப்பா நகையை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறீங்க விசாரணைக்கு விசாரிக்க வரணும்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டீங்களோ நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு தள்ளிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வீட்டுக்கு தெரியாது அதனால தான் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. சரி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அவன் தானான்னு சொல்லி அடையாளம் காட்டுங்க அப்படின்ட்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா கரெக்டாக அவன் இந்த கண்ணன் தான் இருக்கியான். அந்த நகையை வந்து திருடினவன் தான் இருக்கான். ராஜி பார்த்து ஷாக் ஆகுறான்.